Welcome viewers. In this video we are going to learn 11th Botany chapter 3 Vegetative Morphology, subtitle Parts of a Flowering Plants. In previous videos we have discussed about the habitats and lifespans of plants. There are the three types: annuals, biennials and perennials. Example order விரிவாக பார்த்தோம். So in this videos we are going to discuss parts of a flowering plant. ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். And before that, just to see the diagram here, இங்கே ஒரு diagram ஒன்று போட்டிருக்கேன். இதுதான் வந்து parts of a flowering angiospermic plants, அதாவது flowering plants அப்படின்னு சொல்கிறாங்க. Generally the plants consist of two main partsன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா aerial shoot system and underground root system. இப்போ ஏரியல் ரீஜன்ஸ்னாக்கா ஜஸ்ட் அபவ் த சாயில், இது மண்ணுன்னு வச்சுங்களேன், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. அப்போ த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்டு ஷூட் சிஸ்டம். இட் இஸ் பாசிட்டிவ்லி phototrophic and negatively geotrophic. It's a characteristic which is of shoot. The shoot consists of branches, leaves, flowers and fruits like that அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷூட் சிஸ்டம் தான் கிளைகள், இலைகள், மலர்கள், கனிகள் அண்டு பட்ஸ், மொட்டுகள் எல்லாத்தையும் வந்து தாங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மேபி கேடக்ஸ் ஆர் பிரான்ச்டு, அதாவது அன்பிரான்ச்டு ஆர் பிரான்ச்டாகவும் இருக்குது. சரியா? ஸோ இதான் வந்து ஷூட் சிஸ்டம். த செகண்ட் ஒன், த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ரூட் சிஸ்டம். இட் இஸ் ஜென்ரலி நான் க்ரீன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது வந்து பச்சை மற்ற பகுதி. இப்போ ஷூட் சிஸ்டம் வந்து பச்சை முள்ள பகுதின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஏன் அப்படின்னாக்கா த ரூட் சிஸ்டம் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோஃபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். ஸோ ஃபார் இட் இஸ் நான் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் விச்சஸ் வரும்போது சொல்கிறோம். ஸோ விச் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ரேடிக்கல் அப்படின்னாக்கா, sorry, root system. Radicle is the first cell of root system. When a seed is placed in a soil, at first the seed produced radicle. Radicle is the first cell of root system அப்படின்னு சொல்கிறாங்க. The root system consists of primary, secondary and tertiary root system. Rootlets அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதிலே முதல் நிலை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது டயக்ராமில் நான் போட்டிருப்பேன். இது வந்து அபவ் த சாயில், இது இன்டு த சாயில், மண்ணுக்குள்ளார. இது ரூட் சிஸ்டம். இதில் ப்ரைமரி இருக்குது, செகண்டரி ரூட் சிஸ்டம் இருக்குது. இந்த ஷூட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரான்ச்சஸ்ஸு, இதில் நிறைய லீவ்ஸ் இருக்குது. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளவர்ஸ் இருக்குது, பட்டு, பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் யூ நோ, இட்ஸ் வெரி ஃபெமிலியர் டாபிக்கு. ஆல்ரெடி you are studied in previous lower standards. So listen once again, remind you. Sorry, parts of a flowering plants. Flowering plants are called angiosperm. அதாவது flowering plants தான் எந்த தாவரங்கள் வந்து பூக்களை உருவாக்குதோ அந்த தாவரங்கள்லாம் angiosperms அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் மேக்னாலியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விதையை உருவாக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. So they are sporophytes consisting of an axis with an underground root system and an aerial shoot system. The sporophytes தாவர உடலம் அப்படின்றது. They are sporophytes consisting of an axis with an underground root system and an aerial shoot system. அப்போ இந்த தாவர உடலமானது ஒரு நீண்ட மையச்சை வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மையச்சு மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அச்சியாகவும் மண்ணுக்கு கீழே உள்ள அச்சியாகவும் ரெண்டு பாகமாக பிரிக்கிறாங்க. மண்ணுக்கு மேலே உள்ள அச்சியை வந்து ஷூட் சிஸ்டம் சொல்கிறாங்க, மண்ணுக்கு உள்ளார உள்ள அச்சியை வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதான் சொல்கிறாங்க. இந்த ஸ்போரோஃபைட், தே ஆர் ஸ்போரோஃபைட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆக்சிஸ் வித் அன் அண்டர்கிரவுண்ட் ரூட் சிஸ்டம் அண்ட் அன் ஏரியல் ஷூட் சிஸ்டம். த ஷூட் சிஸ்டம் ஆஸ் எ ஸ்டெம், பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ். அப்போ ஷூட் சிஸ்டம்னா மண்ணுக்கு மேலே. இதில் என்னென்ன இருக்குது? இது ஸ்டெம்மு, இதில் நிறைய கிளைகள் இருக்குது, அதில் இலைகள் இருக்குது, மலர் இருக்குது, பட்ஸ் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. As well as the root system consists of root and its lateral branches, whether it is primary, secondary, tertiary and like
rootlets like that அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் எ பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? ஸ்போரோஃபைட்றது இந்த ஒட்டுமொத்த தாவர உடலம் தான் ஸ்போரோஃபைட்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின் ஆக்சிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த அப்பியரன்சஸ் தே மேபி ஷூட் அண்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் எ பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட். நெக்ஸ்ட் we are going to discuss about the root system. It is a, what is the characteristic features of root? It is a positively geotrophic and negatively phototrophic அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ரூட் சிஸ்டத்தை எங்கே இருக்குது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய ரீஜன்ஸ் ஆஃப் அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓகே, இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். இந்த பார்ட்ஸில் நம்ம வந்து ரூட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, லிசன். So in previous before we are discussed about the parts of the flowering plants. In the plants now we are going to discuss root system. Okay, listen, root system. You know well about the root. The root is the non-green cylindrical descending axis of the plant that usually grow into the soil or positively geotrophic. வேறு என்ன சொல்கிறாங்க? நான் கிரீன். அதனால தான் இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடாத ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா அதில் வந்து பசுங்கணிகம், அதாவது குளோரோஃபில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ரூட் இஸ் த நான் கிரீன் சிலிண்ட்ரிக்கல் உருண்டை வடிவமான டிசெண்டிங் ஆக்சிஸ், அதாவது கீழ் நோக்கி அமைந்த, அதாவது இறங்கு கீழ்முகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸு ஆஃப் த பிளான்ட் தட் யூஷுவலி க்ரோ இன்டு த சாயில். அது மண்ணுக்கு உள்ளார கீழ் நோக்கி வளரக்கூடிய ஒரு ஆக்சிஸ் பெற்ற இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் தான் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இட்ஸ் நேச்சர் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக், அதாவது புவியீர்ப்பு விசைக்கு நேரானது, ஒளிச்சேர்க்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ரேடிக்கல் விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கம்ஸ் அவுட் when a seed is placed in the soil. அதான் சொல்கிறாங்க. அப்போ விச் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடிக்கல் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ரூட் சிஸ்டம் as well as the பிளிம்பியூல் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ஷூட் சிஸ்டம். சரியா? அப்போ ஒரு விதையை எடுத்து நம்ம மண்ணில் நடும்பொழுது அந்த முதலில் உருவாகக்கூடிய அந்த செல் ரேடிக்கல்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் இட் வில் பிகம் ஏ ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதான் சொல்கிறேன். த ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரிஷன்ஸ் அண்டு ஆங்கரேஜிங் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம்? It is support to the shoot system, அதாவது it is anchoring the whole plant body on the soil. அப்போ மண்ணில் ஒட்டுமொத்த தாவர பகுதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பகுதியாக எது இருக்குன்னா இந்த ரூட் இருக்குது. ஆங்கரிங் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இட் இஸ் அப்சர்விங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அப்போ மண்ணிலிருந்து நீரையும் மினரல்ஸையும் உறிஞ்சக்கூடிய பணியை எது சார் செய்யுது அப்படின்னாக்கா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன் இது வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடலை? பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஆல்ரெடி டோல்ட் யூ ரூட் இஸ் த நான் கிரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான். ஸோ இட் இஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அபவுட் த ரூட் சிஸ்டம். ஓகே, லிசன். த ரூட் இஸ் த நான் கிரீன் சிலிண்ட்ரிக்கல் டிசெண்டிங் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் தட் யூஷுவலி க்ரோ இன் டு த சாயில். அதாவது என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். It develops from the radicle which is the first structures that comes out when a seed is placed in the soil. இதே முதல்ல மண்ணில் புதைக்கும் போது முதலில் உருவாக்கக்கூடியது எதுனாக்கா இந்த ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம்? It is observing water and minerals from the soil and also it is anchoring the plant body on the soil அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, listen. Next, the characteristic features of root system. இதனுடைய பண்புகள், பொதுவான பண்புகள் என்ன சார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் வில் பி ஆஸ்க்டு ஃப்ரம் திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, லிசன். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம், அது வேருடைய பொதுவான பண்புகள், பொது பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல, த ரூட் இஸ் த டிசெண்டிங் போர்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ், அதாவது தாவரத்தினுடைய இறங்கு, அதாவது மண்ணுக்கு அடியில் காணப்படக்கூடிய ஒரு அச்சுக்கு பேர் தான் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஜென்ரலி த நான் கிரீன் இன் கலர், பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அற்ற நான் கிரீன் கலர் as it is lacks chlorophyll. ஏன் இது நான் கிரீன் பார்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் வந்து குளோரோஃபில் இல்லாததுனால இதை வந்து நான் கிரீன் இன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க.
பச்சை மல்லாத ஒரு பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஃபார் இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் இது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? நவ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். முதல்ல ரூட் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதனுடைய பொது பண்புகளில் வந்து இப்போ முதல்ல இட் இஸ் த டிசெண்டிங் போர்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ். அதாவது தாவரத்தினுடைய தரைக்கடியில் காணப்படக்கூடிய ஒரு அச்சு தான் இந்த ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி நான் கிரீன் இன் கலர். பொதுவாக இது வந்து பச்சைமற்ற தன்மை, பச்சையும் இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் குளோரோஃபில். இதில் குளோரோஃபில் இல்லாதனால இது பச்சைத்தன்மையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சைத்தன்மையானது இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு டஸ் நாட் பொசஸ் நோட்ஸ். இதில் வந்து கணுவோ கணுவிடை பகுதியோ எதுவுமே இதில் இருக்காதுன்னு சொல்கிறோம். பட்ஸு எதுவுமே இருக்காது. டஸ் நாட் பொசஸ் நோடு. நோடுனா கணு. இன்டர்நோடு கனிவிடை பகுதி அண்ட் பட்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் ரூட்டேசியே. இதை குடும்பத்தை தவிர்த்து பொதுவாக வேரில் வந்து கணு இருக்காது, கணுவிடை பகுதி இருக்காது, மொட்டுக்களும் இதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ தவிர்த்து, ஸ்வீட் பொட்டேட்டோ அண்டு ரூட்டேசி ஃபேமிலியை தவிர்த்து. ஏன்னா தட் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் பியர்ஸ் பட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அந்த ரெண்டு தாவர குடும்பத்தில் இந்த வேரில் வந்து பட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது உடலை இனப்பெருக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இட் பியர்ஸ் ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய வேர் தூவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வேர் தான் வந்து நீரையும் மினரல்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி நிறைய ரூட் பிரான்ச்சஸ் இருக்குது. இதுதான் வந்து டைரெக்டாக வந்து நீரையும் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுதா இல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டெஃபினட்டாக இல்லை. அப்போ எது சார் வந்து நீரையும் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னா செவரல் ரூட்லெட்ஸ் சச் எஸ் ரூட் ஹேர்ஸ். அப்போ இட் பியர்ஸ் ரூட் ஹேர்ஸ், அதாவது வேர் தூவிகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர் தூவிகள் தான் டு அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். இதுதான் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் வந்து சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் அபவுட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி சார்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு ஆங்கரிங் த பிளான்ட் பாடி. அப்போ தாவரத்தினுடைய உடலை பகுதியை மண்ணில் வந்து நிலைநிறுத்துவது தான் அதனுடைய பணி. அண்ட் ஆல்சோ டு கண்டக்ஷன்ஸ், அதாவது என்னது ரூட் ஹேர்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணும் த்ரூ த ஜைலத்தின் மூலியமாக மேலே டிரான்ஸ்போர்ட் பண்ணும், மேலே எடுத்துக்கொண்டு போகும். சரியா? அண்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் த ரூட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்னால் ரூட் ஹேர்ஸ். மிக முக்கியமான ஒரு கொஷின். சரியா? நெக்ஸ்ட் இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அண்டு நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் இன் நேச்சர். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக், அதாவது இது புவியீர்ப்பு விசைக்கு நேரானது, ஒளிச்சேர்க்கைக்கு எதிரானது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இட் இஸ் நான் கிரீன் பார்ட், நான் கிரீன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து குளோரோஃபில் இல்லாதனால இட் இஸ் நாட் டேக் பார்ட் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படி தான் நம்ம அங்கே எடுத்துக்கணும். சரியா? அப்போ இது இட் இஸ் அ பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் இன் நேச்சர். புவியீர்ப்பு விசைக்கு நேரானது, ஒளிச்சேர்க்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன் திஸ் வீடியோ வி ஆர் டிஸ்கஸ்டு அபவுட் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அட் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மெயின் அந்த ஸ்போரோஃபைட்டிக் நேச்சரை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஷூட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The shoot system has branches, stems, leaves, flowers, buds, like that, fruits like that. Whereas in root system, it is also have the primary, secondary, tertiary and the root hairs also layers னு சொல்கிறாங்க. சரியா? இதை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரூட் சிஸ்டம் என்றால் என்ன, ரூட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அதனுடைய பொதுவான பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது அதனுடைய பொதுவான பண்புகள் என்னென்ன இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? அது ஏன்னா இதில் வந்து 1 மார்க் கொஷின்ஸு அண்டு ஷார்ட் ஆன்சரு, வெரி ஷார்ட் ஆன்சர் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தெளிவாக 1 by 1 படித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் ஏ ஈஸி ஃபுல் மார்க். ஓகே, ஏன்னா இது வந்து பாயிண்டட் கொஷின்ஸ். அதை அட்டன் பண்ணிங்கன்னா டக்குன்னு மார்க் தான்.
ஏன்னா 5 பாயிண்ட் இருக்குதுன்னா 5 பாயிண்ட் நீ படிச்சு தான் ஒன்று வழி கிடையாது. 5 பாயிண்ட் படிச்சுன்னா 5 மார்க்கும் அப்பியர் ஆகலாம், 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் 3 மார்க் அப்பியர் ஆகலாம், 2 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 2 மார்க் அப்பியர் ஆகலாம். எந்த பார்ட்டில் எந்த கொஸ்டின் வேணாலும் அதுக்கு தகுந்த நீங்கள் ஆன்சரை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் we are going to discuss about the regions of root. நம்ம ரூட்டோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டோடைய அமைப்பு தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ ரூட்டோடைய நேச்சரை பார்த்துருக்கோம். ரூட்லாம் அந்த ப்ரைமரி ரூட் இருக்குது, செகண்டரி ரூட் இருக்குது, டெரிட்டரி ரூட் இருக்குது, ரூட் ஹேர்ஸ், அதாவது ரூட்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ விச் இஸ் த ப்ரைமரி, விச் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ரூட் அப்படின்னா ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. as well as in which is the first cell of shoot அப்படின்னா பிளிம்பியூல் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தடுத்து we are discussing one by one. Okay, thank you.